அனைவருக்கும் வணக்கம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாய சபஜத்தாம் கல்ப வருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. நெட்ஜன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. ரொம்ப 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 எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறோம். எல்லாருமே நல்லா இருக்கணும். மிக சிறப்பான ஒரு அமைப்பில் குரு பகவான் இப்போ கடகராசிக்கு பெயரக்கூடிய குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது சிறப்பான விஷயங்க. ஏன்னா உச்சம் பெற்று பெயரக்கூடிய போது அந்த குருங்கிற சுபகிரகம் சுபகாரகத்தன்மையை கொண்ட 9 கோள்லையும் முதன்மையான கோள் அப்படின்னு சொல்லலாம். கடகத்தில் குரு பெயர்ச்சி 2026 அற்புதம். ஏன்னா பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதி 25 ஈவினிங், அதாவது 26 நம்ம கணக்கு எடுத்துக்கலாம். இந்த 26/5/2027 ஒரு பயிற்சி வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாக்கியம் பஞ்சாங்கப்படி இந்த பயிற்சி, திருக்கணிதம்படி அப்படி பார்த்தீங்கன்னா வைகாசி மாதம் பிறக்கக்கூடிய அந்த 12ஆம் தேதி 2/6/2026 குரு பயிற்சி மிக சிறப்பாக பெயரக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த 26ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி பகல் 12 மணிக்கெல்லாம் பெயரக்கூடிய அமைப்பு புனர்பூஷம் 3ஆம் பாதத்துக்கு வருது. அப்படிங்கும் பொழுது அந்த காலகட்டத்தில் இருந்தே உங்களுக்கு பல விஷயங்கள் மாற்றங்கள், பல விஷயங்கள் புதுமையான விஷயங்கள், சுபகாரியங்கள் எல்லாமே ஆரம்பிச்சிரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா நடுவில் வக்ரம் பெற்று அக்டோபர் மாதம் பார்த்தீங்கன்னா வக்ரம் பெற்று சிம்மத்துக்கு ஒரு சில மாதங்கள் இருந்துட்டு அதுக்கப்புறம் ரிவர்ஸில் கடகத்துக்கு வரார். இது ஒரு அமைப்பு உண்டுங்க. அப்போ அக்டோபர் கடைசியில் 31ஆம் தேதி பெயரக்கூடிய அந்த சிம்மத்துக்கு பெயரக்கூடிய அமைப்புலையும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சிம்மத்தில் பெயரக்கூடிய விஷயத்துக்கு குரு வளையம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த மாதிரி விஷயம் கடகம் அப்படிங்கிறது சந்திரனுடைய அம்மா அப்படிங்கிற ஆதிக்கம், சூரியன் அப்படிங்கக்கூடிய ஆதிக்கத்தில் அதிபதியில் சிம்மம் இருக்குது. இது முதன்மையான பிளேஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா 12 கட்டத்திலையுமே உங்களுக்கு எல்லா ராசிக்காரர்களுக்கும் எல்லா நட்சத்திரக்காரங்களுக்கும் மிக சிறப்பான ஒரு அற்புதமான காலங்களோ ஒரு மாற்றங்களோ மாறி மாறி இந்த இப்போ சொல்கிறோம்ல இந்த 4 மாதம் ஒரு தடக்கையும் அப்புறம் ஒரு 6 மாதம் இது மாதிரி ஒரு 3 விதமான பிரிவுகளாக இந்த குரு பயிற்சி 1 இயர்ங்கிறது ஒரு குரு பயிற்சிங்க. அப்போ இந்த ஒரு வருஷத்துக்கான அமைப்பு மாறி மாறி ஒரு பலாபலனை கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நல்ல கவனத்தில் உள் வாங்கிக்கணும். அப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களும் கண்டிப்பாக அவசியம் நீங்கள் உங்களுடைய குரு எப்படி இருக்குது, ஜனன காலத்தில் இப்போ பெயரக்கூடிய குரு என்ன சப்போர்ட் பண்ணுதுங்கிறத ஜாதகத்தை பார்த்துக்குங்க. இதை எல்லா ராசிக்காரமும் பார்த்துக்கணும். இவங்களுக்கு தான் நல்லது இருக்குது, அவங்களுக்கு நல்லா இல்லை அப்படிங்கிறது நான் சொல்லிட்டேன். இப்போ அதிசாரமாக மாறக்கூடிய அமைப்புகளாக ஒரு ரிவர்ஸில் வரும்பொழுது வேறு பிரச்சனைகளை கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 5ஆம் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு, 7ஆம் பார்வையாக பார்க்கக்கூடியது அப்படின்னு சொல்லப்போனால் மகரத்தை பார்க்குறாரு. ஏன்னா 5, 7, 9 தான் மிக சிறந்த பார்வைகள். இதில் 9ஆம் பார்வை அப்படின்னு சொல்லும் பொழுது மீனத்தை பார்க்கக்கூடிய அமைப்பாக நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த மாதிரி குரு பெயர்ச்சி மிக சிறப்பாக பல பிரச்சனைகளை, ராகு கேது சனி பகவான் பிரச்சனைகளை கொடுத்தாலும் குரு நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்பில் மாறக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரணும்னு வாழ்த்தி, மேச முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன பலாபலன் பரிகாரம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய உறவுகள் நட்பு உள்ளங்கள் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இப்போ மலேசியா, ஹைதராபாடு, USA, UK எல்லாத்துலேயும் நமக்கு கால்ஸ் வருது. எல்லாருக்குமே நம்ம நல்ல பலனை கொடுக்கணும். ஆன்மீக சிந்தனையோடு எல்லாருமே நல்லா இருக்கணும். எல்லாத்துடைய கஷ்டமும் தீரதுக்கு நம்மளால் முடிஞ்ச வழியை நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அதனால் கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்வழி காட்டக்கூடிய அமைப்பில் இந்த ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பலாபலன் சொல்லியிருக்கோம். ரிஷபராசி எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஏன்னா குரு பெயர்ச்சி ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடியது அமைப்பில் வருது. 80%ங்க எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருந்து நான் தரேன் நீ தரேங்கிற மாதிரி தொழிலே முன்னேற்றம் எல்லாமே அற்புதமாக இருக்குது. தைரியம், தன்னம்பிக்கை, வீரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துல குரு பகவான் அருமையாக பெயரக்கூடிய உச்சம் பெற்று அமரக்கூடிய அமைப்புக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு ஃபஸ்ட்டு குழந்தை கிடைக்குங்க. ஏன்னா உங்களுடைய 8-11க்கு உரித்தானவர் யார் அப்படின்னா
குரு பகவான். அந்த குரு பகவான் கடகத்தில் இருந்து உங்களுக்கு 7ஆம் பார்வையாக வந்து உங்களுக்கு எந்த இடத்த பார்க்குறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது மகரத்தை பார்க்கறதுனால உங்களடுத்து வருமானத்தோட ஒரு தொழிலோட ஒரு உத்தியோகத்தோட வரக்கூடிய வரன் அமையும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதே போல் 5ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய விஷயமும் உங்களுக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறார். அது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். 11ஆம் இடத்தை வந்து பார்க்கக்கூடிய விஷயம் எது அப்படின்னா மீனத்தை வந்து 9ஆம் பார்வையாக பார்க்குறார் குருவை. அப்போ குரு தன்னோட இடத்தையே பார்க்கக்கூடிய அமைப்பில் சனி பகவானையும் பார்க்கறனால தொழில் அமோகமாக இருக்கும். வெளிநாடு வெளியூர் விஷயங்கள் நல்லா இருக்கும். கவலையே வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் மட்டும் இருந்தால் போதும். யாருக்குங்க? ரிஷபராசிக்காரர்கள் எல்லாத்துக்கும் நல்ல நன்மைகள் நடைபெறக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு. கடன்லாம் தீரக்கூடிய அமைப்பு உண்டு. சினிமா துறை, கலைத்துறை, இது மாதிரி மீடியாவில் யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்க எல்லாத்துக்குமே சிறப்பான ஒரு அமைப்பில் குரு வந்து உட்காரார். தனம் தானியம் பெருகக்கூடிய அமைப்பில் இருக்குது குரு பெயர்ச்சி. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கும்போது குழந்தைகள் அல்லது குடும்பத்தில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள், ஒரு பிரிவினைகள்லாம் இருந்ததெல்லாம் இனிமேல் கணவன் மனைவி ஒற்றுமையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். வக்கரகதியில் போகக்கூடிய அக்டோபர் 31ஆம் தேதி வந்து சிம்மத்துக்கு போனாலும் அதுவும் உங்களுக்கு 4ஆம் இடமா இருக்கும்போது அந்த காலகட்டத்திலையும் உங்களுக்கு திருமண வைபோகம் நடக்கும். வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகத்தை எல்லாம் கொடுக்கும். இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஆனந்தமான ஒரு வாழ்க்கை அமைய போது சுபகாரியங்கள்லாம் போய் நிறைய வந்து கலந்துக்குவீங்க. நல்ல நல்ல காரியங்கள்லாம் எடுத்து செய்வீங்க. ஆன்மீக பயணமாக ஆன்மீக சுற்றுலாலாம் போகக்கூடிய காலகட்டமாக இருக்குது. தைரியமாக இருக்கணும். அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகளோ அல்லது டயட்டில் ஏதாவது இந்த சாப்பாட்டில் கோளாறு இல்லாமல் பார்த்துக்கணும். சரியான நேரத்துக்கு நீங்கள் தினமும் வந்து உங்களுடைய அந்த சாப்பாடு உணவுங்கிறத கரெக்டாக நீங்கள் எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னாவே போதும். மேற்கொண்டு உங்களுக்கு ஏதோ சுகரு பிபி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம், ஆரோக்கியத்தில் ரொம்ப பிரச்சனையாக இருந்துகிட்ருக்கு அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் படிப்படியாக நலனமான ஒரு விஷயமும் ஆரோக்கியமான விஷயமும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ இத்தனை நாளாக நான் மருத்துவ செலவு பண்ணிட்டு ஆஸ்பத்திரிக்கு அலைஞ்சது தான் மிச்சம் அப்படிங்கிறதெல்லாம் இருந்தால் உங்களுடைய குலதெய்வத்துடைய அனுகிரகமும் நீங்கள் இஷ்ட தெய்வமாக எதை கும்பிட்டுட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு காப்பாற்றக்கூடிய அமைப்பு உண்டுங்க. எவ்வளவுதான் தைரியம் தன்னம்பிக்கை இருந்தாலும் 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருனால நீங்கள் திருப்பட்டூர் அப்படிங்கிற பிரம்மபுரீஸ்வரர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த பிரம்மா கோயிலில் போயிட்டு உங்களுடைய ஜாதகத்தை வச்சு மஞ்சள் பொடி, நெய் தீபம் அல்லது பசுநெய் வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. வியாழக்கிழமை ரொம்ப பெஸ்ட்டு. அதை முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பிறந்த கிழமை அன்னைக்கு போயிட்டு நீங்கள் வழிபாடு எடுத்துடுவாங்க. ஒரு தடவை போயிட்டு வந்துடுங்க. குழந்தைகளாக இருந்தால் குரு பிரம்மா குரு விஷ்ணு சொல்லி கொடுத்துட்ருங்க. குழந்தைங்களாம் நல்லா படிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உற்சாகமாக இருப்பாங்க. விளையாட்டுத்துறையிலலாம் தனித்துறை சார்ந்து இருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அவங்க என்ன செய்வாங்கன்னா நல்ல ஒரு உற்சாகமாக அவங்க பரிசு பாராட்டு பொருட்கள்லாம் வாங்கக்கூடிய அமைப்பை இந்த காலகட்டத்தில் தருதுங்க. அதனால் கவலைப்படாமல் இருங்க. மேற்கொண்டு உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே சுறுசுறுப்பாக செய்யுங்க. நல்லா இருக்கும்.